ஹாய் நண்பா, பெயிண்ட் அடிக்க வீடியோ எதனால் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெயிண்ட்டுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு நண்பா. இந்த பெயிண்ட் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த பெயிண்டோட ரேட்டு வந்து 550 ரூபா நண்பா. 550 ரூபா. முதல் நாள் பார்த்திங்கன்னா எல்லாமே பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி உப்புத்தாள் போட்டு எல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்புறமேட்டு பெயிண்ட் வாங்குறதுக்காண்டி பேர்பாஸ் கடைக்கு போகிறேன். பெயிண்ட் இல்லைன்ட்டாங்க. என்னடா இது அப்படின்னு 4-5 கடைக்கு ஏறி அலைஞ்சாச்சு, எங்கேயுமே பெயிண்ட் இல்லை. அப்புறமேட்டு ஒரு வழியாக நம்ம வண்டி வாங்கின ப்ரோக்ரான்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது பெயிண்ட் இல்லைடா அப்படின்னாங்க. அப்புறம் நேரில் போய் நான் அடித்து போட்ட டப்பா வேணா கிடக்கும், அதில் மிச்சம் இருந்தால் லேசாக கவர் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அப்புறமேட்டு இந்த டப்பாவை அந்த அண்ணன் செட்டில் இருந்து எட்டு வந்து நம்ம வண்டி வாங்கின ப்ரோக்ரான்ட்ட செட்டில் இருந்து எட்டு வந்து ஓரளவு மேட்ச் பண்ணி 2-3 நாளாக வண்டி ஓட்டிட்டு கடைசியாக நமக்கு பெயிண்ட் எங்கே கிடச்சிச்சின்னா சிவகிரியில், அதாவது தென்காசி மாவட்டம் சிவகிரியில் ஸ்ரீராம் பேர்பாஸ் கடையில் வந்து அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தேன். ஒரே ஒரு பெயிண்ட் இருக்குது தம்பி வாங்க அப்படின்னாரு. அங்கே போனதுக்கப்புறம் அண்ணன் விளக்கமாக சொல்லி தான் கொடுத்தாரு. அதாவது எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சிருச்சு தம்பி அப்படின்னாரு. இது வந்து மேனுஃபேக்சரிங் வந்து 2023, எக்ஸ்பைரி டேட் வந்து 2024 நண்பா. 12வது மாதம் 11வது மாதம் அண்ணன் சொல்லி தான் கொடுத்தாரு. நீ போயிட்டு பெயிண்ட் அடித்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும் எனக்கு காசு போட்டு விடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. தங்கமான மனுஷன் அந்த அண்ணன். இந்த பெயிண்டை அப்படியே என்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா வாங்கிட்டு தான் வந்திருப்பேன். நான் வந்து எக்ஸ்பைரி டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட்லாம் எங்கேயுமே பார்க்குறது கிடையாது. நல்லா இல்லைன்னா ஃபோட்டோ போட்டு விடு, நான் உனக்கு பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லி தான் கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு நண்பா. பெயிண்ட் அடித்தாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபைனலாக எல்லாத்தையும் சுரண்டி எடுத்தாச்சு நண்பா. இது பார்த்தீங்கன்னா அந்த மாவு லப்பம் பார்த்தது எல்லாமே சுரண்டி எடுத்துட்டேன். அது இருக்க போய் தான் நான் உரியுது அப்படின்னு எல்லாம் எடுத்துட்டு இது என்ன செய்ய போகிறோம்னா, அந்த உப்புத்தாள் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஸ்ப்ரே அடிச்சு விட்டா ஓரளவு மேட்ச் ஆயிரும். லப்பம் பார்த்தது வந்து தண்ணி பட்டால் அப்படியே உறிஞ்சிருது. இந்த இடம்லாம் உறிஞ்சி துரு பிடிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் உப்புத்தாள் போட்டு தேய்ச்சி ஸ்ப்ரே அடிக்க போகிறோம். இந்த ஸ்ப்ரே வாங்கிறதுக்கு எப்போப்பா பெரிய கதை நண்பா. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஒரிஜினல் பெயிண்ட்டு. ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த பெயிண்ட்டுக்கு. இப்போ போய் கடைசியாக நம்ம தெரிஞ்ச அண்ணன் டிராக்டர் புரோக்கரு வாங்கி சேல்ஸ் பண்ணுவார். அந்த அண்ணன்ட்ட போய் அவங்க அடித்து போட்ட மிச்ச பெயிண்ட் எட்டு வந்திருக்கேன். எட்டு வந்து சும்மா ஊதி விட்டுட்டு நாளைக்கு தான் நம்ம வாங்கி திருப்தியாக அடித்து விடணும். அதான் நம்ம கம்ப்ளீட்டாக உப்புத்தாள் வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக எல்லாமே தேய்ச்சி எடுத்தாச்சு நண்பா. ஒன்று போல் தேய்ச்சாச்சு. இந்த இதில் ஒரு பெண்ட் இருக்குது. இந்த எனக்குள்ளே இங்கே லேசாக பெண்ட் இருக்குது. தெரியுமா அந்த இல்லை உங்களுக்கு? இந்த பெண்டு இருக்கனால தான் இவங்க வந்து இந்த லப்பமே வச்சுருக்காங்க. லப்பம் வச்சுருக்காங்க. அதனால தான் அது வைக்கிறனால என்ன ஆகுதுன்னா தண்ணி படும்போது உறிஞ்சிருது. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா அதை எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ வந்து ஸ்ப்ரே மட்டும் அடிச்சு விட போகிறோம். ஸ்ப்ரே மட்டும் அடிச்சு விட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த உரிகிற கம்ப்ளைண்ட் வந்து வராது. ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேப் வந்து ஒட்ட போகிறோம். எங்கெல்லாம்னா அந்த இது ஃபுல்லாக டேப் அடிச்சுட்டு இந்த லைட்டு, இந்த கருப்பு கலர் ரப்பரு, இந்த சைடு அது மணிக்க எல்லாமே டேப் அடிச்சுட்டு ஸ்ப்ரே அடிக்க போகிறோம். நம்ம அப்படியே ஸ்ப்ரே அடித்தோம்னா இந்த இதெல்லாம் சிகப்பு பெயிண்ட் வந்து அப்ளை ஆயிரும்.
இந்த லென்ஸு இந்த இதெல்லாம் சிவப்பு கலரில் பெயிண்ட் ஆயிரும். இந்த டேப் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்க போகிறோம். A few moments later. பார்த்தீங்களா, பெயிண்ட் அடிக்க போகிற நேரத்தில் மழை வந்துடுச்சு. தூரல் தெரியுதா? அதான் வண்டியை எடுத்து உள்ளே விட்டாச்சு. செட்டுக்குள்ளே பாதிக்கிட்டு உள்ள செட்டுக்குள்ளே நிற்கும். வீடியோ கவர் ஆகாமல் தெரியல, முடிஞ்சளவு எடுத்து காட்டுறோம். கட் பண்ணி லேசாக ஒரு கோட்டிங் அடிக்கும் போதே இந்த உள்ள கிளாஸ்லலாம் பட ஆரம்பிச்சிட்டு, அதனால் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம்.
The next day. ஃபஸ்ட்டு ஒர்க்கை இதெல்லாம் கவர் பண்ண நண்பா. மொதல் ஒர்க்கை அடிக்கும் போது இப்போ மறுபடியும் ஒர்க்கை உள்ள பேப்பர்லாம் வச்சு ஃபுல்லாக டேப் ஒட்ட வேண்டாம் அப்படின்னு உள்ள பேப்பரை வச்சு இது சுற்றி மட்டும் அடைச்சி இந்த இதை டேப் அடிச்சு விட்டேன். அவ்வளோதான், இன்னும் அடிக்க வேண்டியதான் நண்பா. இந்த வலையில் மட்டும் கொஞ்சம் டேப் அடிச்சுட்டு அடிக்க வேண்டியதான். இந்த பெயிண்ட் தான் நமக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இதுதான் மஹேந்திராவுக்கு வந்து மேட்ச் ஆகும் நண்பா. இந்த பெயிண்ட் எல்லோரும் பார்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான பெயிண்ட்டு மஹேந்திராவுக்கு. நம்ம அடித்தாலும் அடித்த மாதிரியே தெரியாது. அதாவது வண்டி கலருக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆயிரும். 100க்கு 95% மேட்ச் ஆயிரும். அதாவது கிட்டத்தில் வந்து பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். நான் சுரண்டி விட்டுருக்கேன், ஃபுல்லாக அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு முடிஞ்சிச்சு நண்பா. அந்த பெயிண்ட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. வேறு பெயிண்ட் வந்து அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலேருந்தே வரலையாம். டேட்டு இப்போ நம்ம கொடுத்துருந்தாருன்னா அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கலாம் அந்த பெயிண்ட்டை. நாமளாம் அப்போ டேட்லாம் பார்த்து வாங்கக்கூடிய ஆள் நான் கிடையாது. அந்த அண்ணன் கொடுக்கும் போதே சொல்லி கொடுத்தாரு, டேட்டு முடிஞ்சு தம்பி, அடித்து பாருங்கள், அடித்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும் எனக்கு காசு போட்டு விடுங்க அப்படின்னாரு. நான் ஆனால் காசை கொடுத்துட்டு வந்துட்டேன்பா. காசை கொடுத்துட்டு வந்துட்டு நான் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டே வந்துட்டேன். பரவாயில்ல நண்பா, பெயிண்ட் வந்து நல்லா தான் இருக்குது, கெட்டு போகல. அதாவது பெயிண்ட் நல்லா தான் இருக்கு நண்பா. எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சாலும் நல்லா தான் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. அது என்ன சொன்னாங்கன்னா, பெயிண்ட் கெட்டு போயிருந்துச்சுன்னா அப்படியே அந்த இது உள்ள கேஸ் மட்டும்தான் வரும், உள்ள பெயிண்ட் வந்து அப்படியே ஸ்டாக் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது ஸ்ப்ரே. ஃபஸ்ட் சாம்பிளுக்கு இங்கே அடித்து பார்த்தேன், பெட்டியில் அடித்து பார்த்துட்டு இப்போ இதில் அடித்தாச்சு. லைஸாக ஒரு கோட்டிங் அடிச்சிருக்கேன், மறுபடியும் இன்னொரு கோட்டிங் அடிக்கணும். இந்த ஒரு சின்ன பெண்டுக்காண்டி தான் இவங்க வந்து லப்பம் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா அந்த இடத்துல? இந்த ஒரு சின்ன பெண்டுக்காக வண்டியை ஃபுல்லாகவே அங்கே அந்த காளமாட்டு வரைக்கும் 1 கிலோ பவுடரை பூசி வச்சிட்டாங்க உள்ள. அவ்வளோதான்பா, அவ்வளோதான் அடிக்கணும். இதுக்கு மேலே அடித்தோம்னா வடிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் காயவும் இன்னொரு கோட்டிங் அதோட முடிச்சுக்கிறணும். ஃபைனலாக அடித்து முடித்தாச்சு. ஆனால் ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு நண்பா. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இருந்ததுனால இங்கே என்ன மேட்ருங்க நம்ம கவனிக்க முடியல. இந்த டேப் பார்த்திங்கன்னா லேசாக உறிஞ்சி இருந்திருக்கு, நம்ம கவனிக்கலை. இந்த ரப்பரில் மட்டுமே பெயிண்ட் ஆகிட்டு. இதை தேய்ச்சி எடுத்துடலாம், ரப்பரில் உறிஞ்சிரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சின்ன தவறு நடந்து போச்சு. இந்த இதில் மட்டும் பெயிண்ட்டு அப்படியே ஒட்டிக்கிடுச்சு. ஃபுல்லாக எடுத்துட்டு பார்த்தீங்களா, இந்த இதில் கொஞ்சம் பெயிண்ட் ஆகிருக்கா, இதான் தவறு நடந்து போச்சு. இதை சுரண்டி எடுத்துடலாம், இதையும் காயஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். இந்த சைடு இந்தா இதில் மட்டும் லேஸாக இது இப்படி தான் உறிஞ்சி இருந்திருக்கு, நம்ம கவனிக்கலை. வீடியோ எடுத்த ஆர்வத்தில் கவனிக்காமல் விட்டாச்சு. மற்ற சைடெலாம் ஓரளவு மேட்ச் ஆகிருக்கும். பெயிண்ட் வந்து நண்பா அடித்த உடனே கொஞ்சம்
அடித்த உடனே பார்த்திங்கன்னா இதுக்கும் கொஞ்சம் இது சிகப்பாக தெரியும், இது கொஞ்சம் கலராக தெரியும். ஆனால் கொஞ்சம் 1 நாள் 2 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆயிரும், அப்படியே ஒன்று போல் ஆயிரும். இதை அடித்த கொஞ்சம் பளபளப்புக்காண்டி அந்த கேஸுக்காண்டி அப்படி இருக்குது, கொஞ்சம் பாலிஷ் தருது. ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேட்ச் ஆயிரும் பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும். முடிச்சாச்சு, அவ்வளோதான். இது காஞ்சிச்சுன்னா ஓரளவு மேட்ச் ஆயிரும். இப்போ நம்ம மிச்சம் இருக்க பெயிண்ட்டு மிச்சம் நிறையாவே இருக்கும் பெயிண்ட்டு. அப்படியே வச்சுருந்தோம்னா வேஸ்ட் ஆனாலும் ஆயிரும். நமக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எங்கேயாவது டச்சப் பண்ண வேண்டியிருந்தால் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல, அப்புறமேட்டு அந்த பேட்ரி பாக்ஸில், அந்த பிட் போர்டில், இந்த சைடில் மக்காடில், இந்த பெயிண்ட் இல்லாத இடம் மட்டும் லேசாக டச்சப் பண்ணிக்கலாம். ரொம்ப குளிர் அடிக்க வேண்டாம்பா, லேசாக அந்த துரு தெரியாத அளவுக்கு லேசாக அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். சுரண்டிட்டு அடித்தா நல்லா பிடிக்கும். லேசாக தான் நம்ம கவர் பண்ண போகிறோம், அதாவது தெரியாத அளவுக்கு. இது காயவும் மேட்ச் ஆயிடணும்பா. பார்க்கும்போது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும், ஆனால் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று போல் ஆயிரும். இதில் தொழிற்காரா இருக்குது, லேசாக அடிச்சு விட்ருவோம். லேசாக அந்த தொழிற்காராக இருந்தனால அவ்வளோ மேட்ச் ஆயிரும். இங்கே இந்த இதில் அடிக்க போகிறேன் நண்பா. இது வேண்டாம், லேசாக அடிச்சு விடுவோமா?
இதிலெல்லாம் அடிக்கூடாது நண்பா. இதிலெல்லாம் அடித்தோம்னா அவ்வளோதான், அசிங்கமாயிரும். கடைசியாக எனக்கு தெரிஞ்ச மெத்தடு படி அடித்து முடிச்சிட்டேன் நண்பா. அவ்வளோதான். இது வந்து முன்னாடி பார்க்குறது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிகிற மாணிக்கு இருக்கும். ஆனால் கரெக்டாக ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாதத்துக்குள்ளே 2 பெயிண்ட்டுமே ஒரே மணிக்கு ஈக்குவல் ஆயிரும். இந்த பெயிண்ட் வந்து சீக்கிரமாக அந்த கலருக்கு மாறிடும், அடாப்ட் ஆயிரும். நாங்கள் இதுக்கு முன்னாடி அடித்து இன்னொரு வண்டிக்கு அடித்து ட்ரை பண்ணியிருக்கோம். அடிக்கும் போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போவுமே ரொம்ப தெரியாது நண்பா. நம்ம கிட்டத்தில் எவ்வளோ கிட்டத்துலேருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 2 வாரத்துலேயே ரெண்டுமே மேட்ச் ஆயிரும், அடாப்ட் ஆயிரும். அவ்வளோதான், ஃபைனலாக அடித்து முடிச்சாச்சு. இந்த இடத்துல மட்டும் லேசாக ஒரு பெண்ட் இருக்குது, ரொம்ப இல்லை, லேசாக உங்களுக்கு தெரியும். மற்றபடி வேறு குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நானுமே இந்த இதுக்குங்கிட்ட அடிச்சிருக்கேன் நண்பா, தெரியுதா? அந்த ரவுண்டுக்கு அடிச்சிருக்கேன். இந்த ரவுண்டுக்கு ஸ்ப்ரே வாங்கி அடித்தாச்சு. இனிமேல் அந்த வெள்ளையை அந்த இடத்துல தெரிஞ்ச மாணிக்க தெரியாது. இந்த இடத்துல முன்னாடி லப்பம் பார்த்துருந்தாங்க, அது உறிஞ்சிட்டே இருந்ததில்ல, அது இனிமேல் அப்படி அந்த கம்ப்ளைண்ட் வராது. ஃபுல்லாகவே சுரண்டி தேய்ச்சி எடுத்துகிட்டு பெயிண்டிங் மட்டும் பண்ணியாச்சு. இதை வந்து பச்சையாகவே இருக்கட்டும்னு அப்பா சொல்லிட்டாரு. அதனால் இதை இன்னொரு நாளைக்கு பச்சை பெயிண்ட் வாங்கி இதை ஃபுல்லாக கவர் பண்ணணும். இந்த இடத்துல லப்பம் பார்த்துருக்காங்களா, இதை கவர் பண்ணால் மேட்ச் ஆயிரும். அவ்வளோதான். வண்டியிலலாம் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது நண்பா. இந்த ஒரே ஒரு குறை தான் இந்த வண்டியில். இந்த இதுவும் அந்த மக்காடு 1-2 பெண்ட் இருக்குது, அதுவும் தான். எனக்கு தெரிஞ்ச மெத்தடை வச்சு எல்லாமே அடித்து முடிச்சுட்டு இதில் பெயிண்ட்டு பட்டது அதையும் சுரண்டி ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ்லலாம் பெயிண்ட் இருந்தது, அந்த நம்ம வீடியோ எடுத்த ஆர்வத்தில் அதை மிஸ் பண்ணிட்டோம். அந்த டேப்பு உறிஞ்சி இங்கே வந்துருச்சு. இது ஃபுல்லாமே பெயிண்டாக இருந்துச்சு, எல்லாமே கிளியர் பண்ணி ஒன்றோல ஆக்கிட்டேன். அவ்வளோதான், இதுதான் ஃபைனலாக முடிச்சாச்சு. தூரமாக இருந்து காட்டுறேன், அதான் வண்டியோட லுக் என்னங்க தெரியும். இதுதான் நண்பா மஹேந்திராவோட ஒரிஜினல் பெயிண்ட்டு. நீங்கள் மஹேந்திரா வண்டிக்கு பெயிண்ட் எதுவும் டச்சப் பண்ண வண்டி இருந்துச்சுன்னா இந்த பெயிண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பா. மஹேந்திராக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.